நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. பாண்டிச்சேரியிலேருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். வயசு 60. சித்த வைத்திய முறையிலேருந்து இன்னும் சிறந்த வைத்திய குறிப்பு அப்படின்னு என்னென்னா, நம்மளோட உடல் உறுப்புகள் இருக்கு, ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்கள்ல, கல்லீரல், மண்ணீரல், இதயம், சிறுநீரகம், நுரையீரல், அந்த மாதிரி ராஜ உறுப்புகளாக முக்கியமாக அந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தியை நம்மளுக்கு கொடுக்கணும். இதில் முக்கியமானது கல்லீரல். கல்லீரல் சுத்தமாக இருக்கணும், அதில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. கல்லீரல் சுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு செரிமான பகுதி, வயிற்றில் இருக்கிற மற்ற எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வரவே வராது. கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை ரொம்ப பாதுகாக்கணும். பாதுகாத்து வச்சா தான் நம்மளுக்கு எல்லா இதுக்கும் அந்த உடல் உறுப்புகளில் முக்கியமானது. அதை பாதுகாத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மற்றதை பற்றி கூட கவலை கிடையாது. ஏன்னா இது சிறந்த முறையில் செயல்படுச்சுன்னா மற்ற எல்லாமே சிறப்பாக செயல்படும். அதனால் கல்லீரலுக்கு, எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் தான் முக்கியமாக கல்லீரலுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்படி என்ன சொல்கிறேன்னா, சீந்தில் தண்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பொடியாகவும் கிடைக்கும், தண்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குச்சி அது ஒரு கைப்பிடி, சுக்கு துண்டு ஒரு துண்டு, ஆடாதோட பொடி 1 ஸ்பூன். இது 3மே நாட்டு மருந்து கடையில் சுலபமாக கிடைக்கக்கூடியதான். நம்ம எப்போ போனாலும் வாங்கிட்டு வரலாம் தாராளமாக. இப்போ எல்லா கடையிலையுமே எல்லா சித்த வைத்திய கடையிலையும் இந்த மருந்து கிடைக்கும். உங்களுக்கு விலையும் ரொம்ப எல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி ஏன் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது மாதத்துக்கு 2 தடவை அதை குடிச்சிக்கிட்டே வரணும். அதுக்காக தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டால் எப்படியும் நீங்கள் அந்த இதை பயன்படுத்திக்கிற வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா அது சரியாகும். அது நம்மளுக்கு பயன்படாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது எல்லாத்துக்குமே பயன்படும். பெரியவங்கள் நம்ம கட்டாயமாக அது குடிக்க வேண்டியது இந்த சீந்தில் தண்டு, சுக்கு, முழு துண்டு எடுத்து அதை தட்டி போடணும். 1 ஸ்பூன் ஆடாதோட பொடி, இது 3 போட்டு நல்ல ஒரு 200 மில்லி தண்ணி வச்சு சுண்ட வச்சு, 50 மில்லி கூட நீங்கள் சுண்ட வச்சு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு சிறு தீயில் எரிய வைக்கணும். கொதிக்க வைக்கிறது சிறு தீயில் எரிஞ்சால் தான் நம்மளுக்கு அதோட நல்ல சாறு கிடைக்கும், அதோடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எதுவும் சேர்க்காம அப்படியே தான் குடிக்கணும். காலையில் விடிய காலம் எழுந்திரிச்சு வாயை குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு நீங்கள் குடித்தா சிறப்பு. அப்படி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட குடிக்கலாம். அப்படி செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் காலையில் நீங்கள் 10 மணிக்குள்ளே குடிக்கிறது நல்லது. நீங்கள் சாப்பிட்டு கூட குடிக்கலாம், வெறும் வயிற்றில் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடித்தா நல்லா கேட்கும் நம்மளுக்கு. அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவை இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வர எப்பயுமே தான் அப்படியே குடிச்சிக்கிட்டே வரணும். குடிச்சிக்கிட்டே வரும்போது அந்த உறுப்புகள் எல்லாமே, அதாவது கொஞ்சம் வேலை செய்யாமல் இருந்தாலும் அது இதை குடிக்கும்போது சிறந்த முறையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். அது செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, அது கல்லீரல் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா மற்ற உறுப்புகளை பற்றி நம்மளுக்கு
பயம் இல்லாமல் இருக்கலாம். அது சிறந்த முறையில் செயல்பட்டாலே போதும். அது ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பார்க்க வேண்டிய உறுப்பு, முதல் உறுப்பு கல்லீரல் தான். அதுக்கு தேவையான பலம் நம்ம கொடுக்க வேண்டியது. இந்த முறையில் இதை குடித்தா அது கல்லீரல் நல்லா பலப்படுத்தப்படும். நல்லா பலப்படுத்துச்சுன்னா அவளுக்கு அது இதுவும் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது தான். ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, கல்லீரை சுத்தப்படுத்துறது, அதில் ஏதாவது இதை இருந்தாலும் அது சரிப்படுத்துறது. அது சரிப்படுத்துச்சுன்னா நம்மளுக்கு வயிற்று பிரச்சனை, குடலில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். அது தொடர்ந்து நம்ம மறக்காமல் தேதியை குறித்து வச்சுக்கணும். இப்போ 15ஆம் தேதி குடிக்கிறோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் குடிக்க வேண்டியது 1ஆம் தேதி. இந்த மாதிரி மாதத்துக்கு எப்போ உங்களுக்கு தேவையான நேரமோ இதோ அப்போ நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் காலையில் குடிக்கணும். 2 நாள் தான் ஞாபகமாக வச்சு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வர அந்த உறுப்புகள், நம்மளுக்கு ராஜ உறுப்புகள் சிறந்த முறையில் செயல்பட்டுச்சு அப்படின்னா இது மாதத்துக்கு 2 தடவை குடிக்கிறது ரொம்ப நல்லது தானே. நம்மளுக்கு செலவில்லாத வைத்தியம். எந்த மருந்து மாத்திரைக்கும் அது பக்க விளைவுகள் இல்லாதது இது. நீங்கள் இப்போ தொடர்ந்து வருஷ கணக்கு நம்ம சாப்பிடும்போது அது உடல் உறுப்புகள் அது என்ன நிலைமையாகும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதை குடிச்சிட்டு வந்தால் கூட நீங்கள் சரிப்படுத்தும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தும். நம்மளுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமும் இருக்கும். ஆனந்தமாக இருக்கலாம். நல்லா நலமுடன் இருக்கலாம். இப்போ ராஜ உறுப்புகளுக்காக நம்ம சொன்ன மருந்தில் சீந்தில் கொடி சொன்னோம், சுக்கு சொன்னோம், ஆடாதொடை பொடி சொன்னோம். இப்போ அதில் வர ஆடாதொடையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். ஏன்னா நம்மளுக்கு சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்டது அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்குறோம். நுரையீரல் பாதிப்பு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆவு வர்றது அது சொல்ல வேண்டாம். அந்த இதை சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் ஆடாதோட பொடியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி அதை வடிகட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அந்த நுரையில் இருக்கிற அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க, அதை தொடர்ந்து குடிக்கணும். ஒட்டிக்கிட்டு இருக்கிற சளி அது இருக்கிற ஒரு மாதிரி நுரைப்பகுதியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் இருக்கிறத எல்லாம் சரியாகும். ஆனால் அதை வாரத்துக்கு 1 நாள் குடிச்சிக்கிட்டு வரணும். அது 1 நாள் குடிச்சிட்டு சரியாயிரும், சரியாக போச்சு, சரியாக போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் அதை குடிச்சிக்கிட்டே வரணும். வந்தால் அந்த நுரையீரலில் இருக்கிற அந்த கட்டிப்பட்ட சளி, தேங்கி நிற்கிறது சளி, அந்த மாதிரி சரியாகுது அப்படின்னா நம்ம சுவாசம் சரியாகும். சுவாசம் சரியானா நம்மளுக்கு மூச்சு பிரச்சனையெல்லாம் அந்த இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தூங்கும்போது கொரட்டை விட தேவையில்லை. கொரட்டை விடாமல் இருக்கும். சளி மூக்குலேயும் அடைக்காது, நுரையீரலில் இருக்கிறதும் வெளியேறிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கு இதுவும் நல்ல மருந்து தான். அவங்கெல்லாம் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சாங்கன்னா தேவையில்லாமல் அந்த இன்கேலர்னு சொல்லிட்டு ஒரு மூக்கில் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வைக்க தேவையே இல்லை. நம்மளுக்கு இதில் சரிப்படுத்திக்கணும்னு நினச்சி செஞ்சால் தான். அந்த மாதிரி செய்யும்போது குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நுரையீரலில் இருக்கிற பகுதி நல்லா இருக்க சளி எல்லாம் கரைஞ்சி வெளியேறிடும். மூக்கு சுவாசம் சிறப்பாக இருக்கும். மூச்சுக்கு அந்த சளியை மூக்கில் அடைச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. அந்த இதுவும் சரியாகும் நம்மளுக்கு. ஆனால் அந்த இது தேன் கலந்து குடிச்சது தான் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா தேன் சிறந்த மருந்து தானே. அப்போ மற்ற மருந்தோடு அது சேர்க்கும்போது அது தேவைப்பட்ட அளவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கிடலாம் தேன். அது இந்த சர்க்கரை உள்ளவங்க குடிக்கணும் அப்படின்னா ஆடாதோட பொடி சர்க்கரையை குறைக்கிறது தான். அதனால் அது 1 ஸ்பூன் தேன் ஊற்றி தாராளமாக அவங்க குடிக்கலாம். தேன் ரொம்ப அளவெல்லாம் கூட்டாது. அந்த சர்க்கரையே வேறு, உடம்புல சர்க்கரை அப்படின்ற சொல்கிற சர்க்கரையே வேறு, நம்ம சேர்க்குற சர்க்கரையே வேறு. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு இனிப்பு அதில் கலந்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. 2 ஸ்பூன் சேர்க்குறதுல 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தாராளமாக. அது நல்லா தேன் அதுக்கு சரியான பலனை கொடுக்கக்கூடியது தான். தினசரி சொல்கிறாங்கல்ல, தேன் 1 ஸ்பூன் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா காலையில்
பேச்சு வன்மை நல்லாயிருக்கும், உடல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கூட சேர்த்து குடிக்கும்போது இன்னும் நம்ம சிறந்த பயனை அடையலாம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.